புரியல, நல்லதானே இருக்கு வண்டி. சீக்கிரமா ஏத்துறேன், உள்ள ஏத்துறேன், சீக்கிரம் ஏத்துறேன். அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் அந்த கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் முத்து, சொல்லுங்கண்ணா. என்ன தாண்டா திங்கிறான் அந்த ஆளு? உள்ள கலரா இருக்கானே. ஏய், மெயின் ரோடு வழியா போகாத. சந்து எதா இருந்தா உள்ள பூந்து போ. நேரா போவனா ரைட் எடுத்து லெஃப்ட் திருப்பிறான். மெயின் ரோட்ல போனா எங்க மாட்டிக்கிறோம். போலீஸ்காரன் வழியில எங்கேயா நிப்பான், அவன்கிட்ட போய் சிக்கிட்டு தேவையெல்லாம் பிரச்சனை ஆகக்கூடாது. சரிங்கண்ணா. கொஞ்சம் வேகமா தான் போயேன்டா. வேகமா போடா. ஏய், மயக்க மருந்துலாம் நல்லா தெளிச்சிருக்க போல இருக்க. சுத்தமா ஒன்னும் அசைவே காணாம. ரைட் உள்ள போ. நந்தினியோட ஆளுங்க இந்நேரத்துக்கு விசுவாசத்தை தூக்கி இருப்பாங்க. அப்ப பார்வதியோட பிராண்ட் அம்பாசிடர் கனவுல மண்ணுதான். நந்தினி கிட்ட இருந்து கால் வருது. அவ ஆளுங்க வேலையை முடிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன நந்தினி, உன் ஆளுங்க வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கல்ல? இப்பதான் என்னுடைய ஆட்கள் போன் பண்ணாங்க ஆண்டி. அந்த டிரைவர் சுந்தரத்தை கடத்திட்டாங்களாம். சூப்பர் நந்தினி, நல்ல விஷயம் சொல்லிருக்க. இருக்கட்டும், இந்த பார்வதி அம்மா அப்பாவை காப்பாத்துறாளா இல்ல அவ பிராண்ட் அம்பாசிடர் பதவியை காப்பாத்திக்கிறாளான்னு பாக்கலாம். ஓகே நந்தினி, நானும் இப்ப ஆபீஸ்க்கு போய் அங்க இருந்து சுட சுட என்ன நடக்குதுன்னு உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே ஆண்டி. ஆனா மறக்காம கால் பண்ணுங்க, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. பை. உள்ள வாங்க. அம்மா, செவ்வளனி இல்லம்மா, இதுதான் இங்க இருந்துச்சு. இதுவும் பொள்ளாச்சி இளநி தான். சுந்தரம், நீ இளநீ வாங்க கார்ல போறியா? போகும்போது கார்ல தான் போனேன், திரும்பி வரும்போது ஆட்டோவில் வந்துட்டேன். கார் என்னாச்சு? இங்க இருந்து கார்ல தான் கிளம்பணுமா. திடீர்னு நம்ம ஐயா வந்து காரை நிப்பாட்டி ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னாரு. நான் வனஜாமாவுக்காக இளநீர் வாங்குறதுக்காக வடபழனி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, சரி நீ உட்காரு, நான் கடைக்கிட்ட டிராப் பண்றேன்னு அவரே டிரைவ் பண்ணி கடை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு அவர் அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாருமா. அப்ப நந்தினி ஆட்கள் கடத்தினது ஜேம்ஸ் பாண்டியா? என்னம்மா என்னாச்சு? இந்த இளநியை வெட்டி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இளநீ வச்சுட்டு போ. சரிங்கம்மா. போ. சரிங்க. எதுக்கு முகத்துல மாஸ்க் போட்டு வச்சிருக்கீங்க? மேடம், இந்த ஆள் மூஞ்ச யாரும் பாத்திர கூடாதுல்ல, அதுக்காக தான் மேடம் இந்த மாஸ்க். எந்த வேலையும் சரியா செய்ய உங்களுக்கு தெரியாது. டிரைவரை கடத்திட்டு வர சொன்னா முதலாளியை கடத்திட்டு வந்திருக்கீங்க. மேடம், நீங்க சொன்ன கார்ல இந்த ஆள் தான் மேடம் இருந்தாரு. ஆமா மேடம், இவர்தான் கார் ஓட்டிட்டு வந்தாரு. ஏய், டிரைவர் சீட்ல இருந்தா டிரைவர் ஆயிட முடியுமா? முட்டாள் முட்டாள். டிரைவருக்கும் முதலாளிக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏய், இவரை கூட்டிட்டு போய் மயக்கம் தெளிஞ்சதும் அனுப்பி விட்டுருங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க ஆண்டி.
நந்தினி, உன் ஆளுங்க தப்பான ஆளை கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆண்டி, எனக்கே இப்பதான் சொன்னானுங்க. அந்த புருஷத்தம்மனை கடத்தி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறானுங்க. நான் பயங்கரமா அப்செட். அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நான் அனுப்பி வைக்க சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டான், வாய் மட்டும் பேசுவான். ஓய் பொண்டாட்டி, மாமா, என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்க போல. ஆமா மாமா, இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ப்ராஜெக்ட்ல நானா ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. ஆனா நான் ஜெயிக்கணும்னு அக்கறை எடுத்துக்கிட்டு அம்மா என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல மாமா. உன்னோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு பார்வதி. எப்பவும் நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். அம்மாவோட மனசு ஓரத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் மாமா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். உன்னோட விஷயத்துல அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு பார்வதி. ப்ராஜெக்ட் விஷயத்துல அம்மா என்ன ஜெயிக்க வச்சதுல இருந்தே எனக்கும் அந்த நம்பிக்கை வருது மாமா. நான் எப்பவும் சொல்றதுதான் பார்வதி, பாசிட்டிவான எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். நீங்க சொன்ன சரியாதான் இருக்கு மாமா. ஆமா, நீங்க ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? சீக்கிரம் போங்க, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அம்மா வரதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்க்கு போயாகணும் மாமா. நான் ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நான் வரல, நீ போயிட்டு வா. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க வராம நான் மட்டும் எப்படி போறது? உன் கூட வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு பார்வதி. தினேஷ் வேற ஊர்ல இல்ல. கண்டிப்பா நான் அங்க இருக்கணும். ஓய், இப்பதானே சொன்னேன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. அதுக்குள்ள மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டா அப்படி. என்ன முதல்ல பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனது நீங்க தான். இப்ப மறுபடியும் நான் பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறேன். நீங்க என் கூட இல்லைன்னா எப்படி மாமா? எனக்கும் புரியுது பார்வதி, ஆனா என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல என்னால நீ பிராண்ட் அம்பாசிடர் ஆன, ஆனா இப்போ நீ தனியா சாதிச்சு காட்டி பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். என்னாச்சு மாமா? இரு, வரேன். இது அம்மா உனக்கு கிஃப்டா கொடுத்த பேனா. ரொம்ப ராசியான பேனா. இதுல தான் நீ ஆபீஸ்ல போய் சைன் பண்ணணும். நீ அப்படி சைன் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே? சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்து வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். ஆபீஸ் போய் வெற்றிகரமா சைன் பண்ணி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடரா திரும்பி வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் பதவி எனக்கு பெருமை இல்ல மாமா. உங்க பொண்டாட்டிங்கிற பதவி தான் எனக்கு ரொம்ப பெருமை. அப்படியா? ஐஸ்வர்யா அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. பேசு. ஹலோ ஐஸ்வர்யா அம்மா. பார்வதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ஐஸ்வர்யா அம்மா, இப்ப எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்றீங்க? என்ன பார்வதி இப்படி கேக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடரா பதவி ஏற்க போற. அதுக்கு விஷ் பண்ண வேண்டாமா? ஆமா, ரெடி ஆயிட்டியா நீ? ரெடி ஆயிட்டா ஐஸ்வர்யா அம்மா. ஓ அப்படியா? நாங்களும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். 11 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம். அதுக்குள்ள சைன் பண்ணனும். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன் ஐஸ்வர்யா அம்மா. ஓகே பார்வதி, இத சொல்லதான் நான் உனக்கு கால் பண்ணேன். நாங்களும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். பாய். சரிங்கம்மா. 11 மணிக்குள்ள கையெழுத்து போடணுமா? சீக்கிரமா வர சொல்றாங்க மாமா. சரி, அப்ப நீ கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா, போயிட்டு வரேன். அருண்,
அங்க வனஜா ஆண்டி ஏதோ பலத்த யோசனையில இருக்காங்க போல இருக்கு. வேற என்ன, போட்ட பிளான் ஏதாவது சொதப்பி இருக்கும். அதான் பலத்த யோசனையில நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. என்னது? சாண்ட்விச். இப்ப எதுக்கு ஆர்டர் பண்ண? ரொம்ப பசிச்சுது அருண், அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓ, என்ன பண்ற? கெச்சப்ப பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது. இங்க பாரு ஐஸ், இந்த கெச்சப் கவரையும் சால்னா கவரையும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பிரிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு தனி கலை ஐஸ். அதெல்லாம் எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் தெரியும். கொண்டா, இந்தா புடி. ஐயோ, பில்டப் புட்டு மாட்டிட்டோம் போல இருக்கே. இந்த பில்டப்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சோதிக்கிறதுடா, சீக்கிரம் வா. இங்க பாரு ஐஸ், இப்பவும் நான் சொல்றேன், எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி ஓபன் பண்ணணும்னு. இப்ப பாரு. என்னடா இது? நான் தான் சித்தி வச்சேன். அது ஒண்ணு இல்ல சித்தி, ஐஸ் ஸ்கெட்சப் பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதான் நீங்க வேற ஏதோ பலத்த யோசனையில நெகத்தை வேற பிச்சுக்கிட்டே இருந்தீங்களா, அதுதான். உங்க வாயில வேற கத்தி வேற இருக்கு, இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனிவே, தேங்க்யூ சித்தி. வரட்டா? வந்து சேர்ந்துருக்கு பாரு நல்லா. இந்த ஐஸ் சாப்பிடுறா. இருக்கிற டென்ஷன் புரியாம இவன் ஒருத்தன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, பசியோட இருக்க, சாப்பிடு. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி, எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அகிலாண்டேஸ்வரி துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு கொன்னுட்டு, அவ பெத்த ரெண்டையும் சுட்டு கொன்னுட்டு, அதுங்க கட்டு வந்த அந்த ரெண்டையும் சுட்டு கொன்னுட்டு மொத்த வீட்டையும் சுடுகாடாக்கலாமான ஆத்திரமா இருக்கு. கூல் ஆண்டி. என்னத்த கூலா இருக்கிறது? இல்ல எப்படி கூலா இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பார்வதி பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு கையெழுத்து போட்டுருவா நந்தினி. அவ மட்டும் பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே வீணா போயிடும். அவ போடவே மாட்டா ஆண்டி. என்ன நீ என்னமோ மேஜிக் பண்ற மாதிரி இப்படி சொல்லிதான் விஸ்வாசத்தை கடத்துறன்னு ஜேம்ஸ் பாண்ட கடத்திட்டு போய் எல்லா பிளானையும் சொதப்பி வச்ச. இப்ப நம்ம பிளானே தொங்கல நின்னுட்டு இருக்கு. இல்ல ஆண்டி, பிளான் இன்னும் சொதப்பல. இப்பதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன சொல்ற நீ? தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம சரியான ஆளதான் கிட்னாப் பண்ணிருக்கோம். பார்வதி கடமைக்காக சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்க கூட தயங்க மாட்டா. ஆனா கடமைக்காக விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டா ஆண்டி. அவ சுந்தரத்தை விட புருஷோத்தமனை கிட்னாப் பண்ணதுக்கு தான் ரொம்ப பதட்டமாயிடுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எப்படி பதட்டமாக போறான்னு பாருங்க. அப்படியே சொல்ற? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. வெயிட் அண்ட் see ஆண்டி. பார்க்கலாம். வெயிட். நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். இன்னும் இங்கதான் நிக்கிறீங்களா? பண்ணுங்க, இதெல்லாம் முடியட்டும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வேட்டா வைக்கிறேன். வாங்க பிராண்ட் அம்பாசிடர், வாங்க வாங்க வாங்க. ஆனா உன கழுத்துட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன சின்னையா நீங்களுமா இப்படி? நீங்க மறுபடியும் பிராண்ட் அம்பாசிடரா பொறுப்பேத்துக்க போறீங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இவரை பாருங்க ஐஸ்வர்யமா, கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ இனிமே பிராண்ட் அம்பாசிடர். நீ இனிமே என்ன அம்மான்லாம் கூப்பிட கூடாது மேடம். ஆமா ஆமா, பிராண்ட் அம்பாசிடர் கூப்பிடு. போங்க ஐஸ்வர்யமா, சின்னையா கூட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? அனி, கிண்டல் எல்லாம் பண்ணல. நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களால இன்னைக்கு வெளிநாட்டு கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த மரியாதை எல்லாம். ஆமா பார்வதி, நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்க, அதுக்கு கிடைச்ச மரியாதை தான் இது.
கடவுளே, இதான் பார்க்க பார்க்க அப்படியே கடுப்பா வருது. என்ன பண்றது? இந்த கம்பெனில நானும் ஒரு போர்டு மெம்பர் ஆச்சே, அதனாலயே இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. உள்ள போலாமாம்மா? போலாம் வாங்க நீ. ஆ. வாங்க. வாங்கம்மா போலாம். ஏதாவது புரியலனா கேளு. ஹலோ. என்ன பார்வதி, பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நீங்க யாருங்க? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல பார்வதி, அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நான் சொல்ல போறத கேட்டு கவனமா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கும் நல்லது, உனக்கு வேண்டியவங்களுக்கும் நல்லது. உன்னை யாருன்னு வெளியே காட்டிக்க தைரியம் இல்லாத கோழ நீ சொல்றத கேட்டு நான் நடந்துக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. அப்படியா? உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு பார்வதி அம்மா. நான் லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, ஹலோ, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னும் வேணாம் பார்வதி அம்மா. நீ ஏதோ பிராண்ட் அம்பாசிடரா பதவி ஏத்துக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி எதுவும் தப்பு பண்ணிடாது. அவ்வளவுதானே? நான் பதவியை ஏத்துக்கல. இப்பவே ஆபீஸ் விட்டு வெளியே போயிடுறேன். அவசரப்படாத, நான் சொல்றத முழுசா கேளு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். மாமாவை எதுவும் பண்ணிடாத. அது என்னோட கையில இல்லம்மா, நீ சொல்ல போற பதில தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. தபார், எடுத்த உடனே நான் பிராண்ட் அம்பாசிடர் ஆகலைன்னு நீ சொல்லக்கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லணும். என்ன தங்கம் பதிலே காணா? நான் சொல்றபடி நடந்துகிட்டா உன் மாமனார் உசுரோட திரும்பி வருவார். இல்லைன்னா இதோ கழுத்துல கத்திய வச்சிட்டு இருக்காமா. வேணாம், அவர் எதுவும் பண்ணிடாத. நீ சொல்றபடி நான் பண்றேன். அவர் விட்டு ப்ளீஸ். தங்கம், அது உன்னோட கையில தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ரு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி நீ மூச்சு விட்டா உன் மாமனார் மூச்சு விட்டுருவாரு. இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவரை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப நான் சொல்றதை கட்டி நீ நல்லபடியா நடந்துகிட்டா உன் மாமனார் நல்லபடியா வந்து சேருவாரு. அதை கவனத்துல வச்சு நடந்துக்கோ. மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் பிள்ளைக்கு. ஹலோ. எங்க போயிட போறா? என்னடா டயர்டா இருக்கா? ஆமாண்ணே. பார்வதி, அம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உண்மையா எதுவும் இல்லையா? இல்ல உன் மனசுல எதையாவது வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறேன் பார்வதி.